திரு பே. சண்முகம் அவர்கள் டிவிகே அரசுக்கு திரு விஜய் அவர்கள் வந்து எச்சரிக்கை. போராட்டத்திற்கு அனுமதி கொடுக்கவில்லை, நீங்க வந்து இப்படிதான் மத்திய அரசு போலவே நீங்களும் செயல்பட்டால் உங்களுடைய நிலைப்பாடுகள் மாறினால் நாங்களும் கூட்டணி நிலைப்பாடை மாற்றக்கூடும், நாங்க வந்து கேபினெட்ல இல்ல வெளியில தான் ஆதரவு தரோம் அப்படின்றத ஞாபகம்ன்ற டோன்ல திரு பே. சண்முகம் அவர்கள் டிவிகே அரசுக்கு திரு விஜய் அவர்கள் தலைமையிலான அரசுக்கு வந்து எச்சரிக்கை. கம்யூனிஸ்டுகள் விரட்டுகிறார், என்ன செய்ய இருக்கிறார் விஜய்? விஜய் என்ன செய்யறாருங்கிறத விட்டுருங்க, கம்யூனிஸ்ட் என்ன செஞ்சுவாங்க, ஆதரவு வாபஸ் வாங்க தானே, வாங்கிட்டுங்க. நீங்க தனியா போவேண்டா, இந்திய கம்யூனிஸ்ட் சேர்த்து கூட்டு போங்க, நீங்க 2 பேரும் சேர்ந்து போவேண்டா, அண்ணன் திருமாவளவன் சேர்த்து கூட்டுங்க. ரொம்ப கம்பல் பண்ணி நீங்க வாங்க பழைய கூட்டணி நம்ம ரொம்ப நாள் டிகிரி சொன்னா ஐஎம்எல்ஏ சேர்த்து கூட்டு போங்க. அவர் விஜய் என்ன செய்யறாரு ரொம்ப தெளிவா சொல்லிட்டு நாமளே இந்த இடத்துல சொல்லிருக்கோம். ரொம்ப தெளிவான கணக்கு அவர்கிட்ட இருக்கு. நீங்க 4 பேரும் 8 எம்எல்ஏ கூட்டு வெளியே போனா கூட அவருக்கு ஒன்னும் இழப்பு கிடையாது. அடுத்த 6 மாசத்துக்கான ஆட்சி தக்க வச்சிருவாருங்கிற வேற விஷயம். ஏன்னா புரு வாங்கியிருக்காரு, இப்பதான் 3 மாசம் ஒன்னும் முடியல, இன்னும் 3 மாசம் சேஃப் கார்டுல இருக்காரு. அதற்கு பிறகு பிளான் பி சேர்த்து இருக்காரு. பார்த்துக்கோ, ஏடிஎம்கேல எம்எல்ஏ ரிசைன் பண்ற நிறுத்தி தான் வச்சிருக்காரு. ஏடிஎம்கே வந்து அவ்வளவுதான், மொத்தம் 6 பேர் தானா, இவ்வளவு இதுதான் அவ்வளவு கூத்தாங்க கிடையாது. நான் ஏற்கனவே 25 பேர் ரெடியா இருக்காங்க, அதை பூரா ஹோல்டு பண்ணி வச்சிருக்காரு. சோ அவர்கிட்ட வந்து பிளான் பி வந்து ரொம்ப தெளிவா இருக்கு. இவர்கள் போராட்டத்துக்கு ஆதரவானவர்கள் இல்ல, இவர்கள் எப்படியாவது நமக்கு நல்லது பயக்கக்கூடிய, சைனாவுக்கு நல்லது பயக்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்துடாதுன்னு இயங்குறாங்க. நம்ம வந்து அவன் கட்சிக்கு ஒரு நல்லது நடந்துடணும், ஜி ஜின்பிங் வந்தாருன்னா அவருக்கு வரவேற்பு தெரிவிக்கணும், அவர் தான் நமக்கான பாசுங்கிற மாதிரி நம்ம செயல்படணும். அது வந்தா போது, மத்த எதுவுமே தேவை, மத்த எல்லாமே எதிர்க்க வேண்டியதான், பிளைண்ட் அவ்வளவுதான். நம்ம ஆட்சியில் வந்தா நம்ம வந்து எதுவுமே கண்டுக்கூடாது. நம்ம ஆட்சியிலேயே அவங்க என்ன செஞ்சாலும் தப்பு தான், அதுதான் தாவேகாம் விதிவிலக்கு இல்ல. ஆனால் இவர்கள் போனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இவர்களை பத்தி அவருக்கு தெரியும், திரு விஜய் அவர்களுக்கு வந்து ரொம்ப எளிமையா தெரியும்ல.